இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னாவே ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அதிகம் பிடிக்கும். பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதோடு கூட யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா புதனோட அதிகத்தில் பிறந்தவங்க, புத்தி தெளிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க, ரொம்ப பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடியவங்க அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நல்ல வழியில தான் அதிகம் போகணும் அப்படிங்கிறத மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு செயலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகளே அதிகம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாரையுமே நயக்கமாக பேசி அவங்கள தன்பால் ஈர்க்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கோபம் வர்றது கொஞ்சம் அரிது தான். அப்படியே கோபம் வந்தாலும் கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. மற்றவங்களால ஏதாவது பெரிதும் இவங்க கன்னிராசி என்பர்கள் விரும்பப்படுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அதனால பெரும்பாலும் கிட்ட அதிக நேரம் பேசுறது ஒரு சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராருன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களுடைய ஆதரவு அபாரமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். அதனால் ஒரு சிறப்பான பயிற்சியாக அதை பார்க்கப்படுது. நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். மிகப்பெரிய லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 3ஆம் வீட்டில் சுய வீட்டில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி பலனை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம், சுய வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். நவம்பர் 2லேருந்து 25ஆம் தேதி வரை நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி புதன் வக்கரகம் அடைந்தாலும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசியில் 7ஆம் வீட்டில் சனி இருப்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூட்டாளர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை, கூட்டு தொழிலால் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதோட கூட கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, அல்லது கூட்டு தொழில் ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தேடி தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு சாகசம் செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, அதோட கூட தொழில் ஏதாவது தொடங்குனீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால் வெளிநாடு வெளி ஊர்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வெளியிடத்துலேருந்து ஏதாவது நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ வருமானமோ இந்த காலகட்டத்தில் கூடி வரும். நவம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்களுடைய ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட செவ்வாயும் சேர இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக, ரொம்ப தைரியமானவங்களாக, திட்டமிட்ட காரியங்களை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக நீங்கள்
நீங்கள் வலம் வர போகிறீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வலம் வர போகிறீங்க. நீங்கள் நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் முதல் பாதி சூரியன் நீச்சமாக இருக்கும்போது நவம்பர் 23க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் வக்ரகம் அடையும் போது மக்கள் உங்களை தவறாக புரிந்துக்கிட்டு சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். நவம்பர் 23க்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. தவறுதலான புரிதல் ஏற்படும். அதனால் சின்ன சின்ன கெட்ட பேர் அவப்பேரெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. நிதி நிலைமை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீட்டில் சுய வீட்டில் சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறார். நவம்பர் 2லேருந்து 25ஆம் வரை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராது. நல்ல ஒரு சிறப்பான பயிற்சி இது அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் வீட்டில் குரு உச்ச நிலையில் இருக்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு இடர்பாடையுமே எதிர்பார்க்கலாம். உங்கள் வருமானத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு லாபத்தை இந்த மாதத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும். ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் உயரும். மாத இறுதியில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கணும். முதலீடெல்லாம் செஞ்சிங்கன்னா கூட இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் உங்களை போற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு உறவுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலம் வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை துணையால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரும். பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. புதன் பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். ராசி அதிபதி வக்ரகம் அடையும் போது சின்ன சின்ன அசுப பலன்களும் வரும். கவனமாக செயல்படணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல்ல 2 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரகமாக இருக்கிறார். அதோடு கூட சூரியன் நீச்சம் காரணமாக கண் பற்கள் சம்பந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரலாம். மற்றபடி ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்பு எதுவும் வராது. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்த பெயர்ச்சி இது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு உடல் பிரச்சனையும் ஓரளவுக்கு பெருசாக பாதிப்பு வந்தாலும் கூட டக்குன்னு அது சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். அதை சமாளிக்கிறதுக்கு ராகு உங்களுக்கு உதவுவார். கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மாதம் முழுவதுமே நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு முதலீடு போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. இந்த மாதம் முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் மாத இறுதியில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குறிப்பாக கூட்டாளர்களாட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நவம்பர் 23க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. அவசரம் காட்டக்கூடாது. ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். இந்த கன்னிராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் வீட்டோட அதிபதி சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து 1ஆம் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒழுக்கமான நபராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வலம் வருவீங்க. அதோட கூட கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய ஆதரவும் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது உயர்கல்விக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதற்கான ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வலம் வர போகிறீங்க. சரி, கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. என்ன பரிகாரம் செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் விஷ்ணு பகவானை வழிபடுங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம்.
2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டாளர்களால் ஏதாவது பிரச்சனை வரும். சனிக்கிழமையில் கருப்பு துணியை யாருக்காவது தானம் கொடுங்க, எள் தானம் கொடுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதன் லாபாதிபதியாக இருக்கிறதுனால பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். அதில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.